குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம காஸ் விதியினுடைய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, அதாவது காஸ் விதி அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்க என்ன பார்க்க போறோம்னா உள்ளீடற்ற கோளத்தினால் உண்டாகும் மின்புலம் என்ன. ஓகே, உள்ளீடற்ற கோளம் என்னது? ஒரு பால். ஓகே, அந்த பால் வந்து உள்ள ஏர் இருக்கு அல்லது உள்ள ஒண்ணுமே இல்லை. ஓகே, அந்த பால் மாதிரி ஒரு ஸ்பியர், அதான் உள்ளீடற்ற ஒரு கோளம். ஓகே, அந்த கோளத்துல என்ன செய்யறோம்? நம்ம சார்ஜ் கொடுத்துருக்கோம். ஒரு மெட்டல் பால்ல என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம சார்ஜ் கொடுத்துருக்கோம். அந்த சார்ஜ்னால வெளியில உள்ள ஒரு புள்ளியில எப்படி மின்புலம் இருக்கும், அதனுடைய சர்ஃபஸ் மேற்பரப்புல மின்புலம் எப்படி இருக்கும், உள்ள எப்படி மின்புலம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த ரெட் சர்க்கிள் போட்டுருக்கேன் இல்லையா, இந்த ரெட் சர்க்கிள் தான் என்னது? ஒரு கோளம். ஓகே, உள்ளீடற்ற கோளம். உள்ள ஒன்றும் இல்லை, சாலிட் கிடையாது, ஹாலோ அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதனுடைய ஆரம் வந்து கேபிட்டல் ஆர் நான் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இதுல கியூங்கிற சார்ஜ் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, அந்த கோளத்தினுடைய ஆரம் வந்து ஆர், சார்ஜ் வந்து கியூ. இப்போ என்ன பண்றோம்? ஸ்மால் ஆர் உள்ள ஒரு தூரத்துல பிங்கிற புள்ளியை கருதுவோம். ஓகே, ஒரு புள்ளி என்ன செய்யுது? அவுட் சைட்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு கோளம் இருக்கு. இந்த கோளத்துக்கு அவுட் சைட்ல பிங்கிற ஒரு புள்ளி இருக்கு. ஓகே, இதனுடைய ஆரம் வந்து ஆரம் கேபிட்டல் ஆர். இப்போ இந்த புள்ளி இங்க இருக்கு. இங்க எடுத்து விட்டோம்னு சொன்னோம்னா அதனுடைய ஆரம் வந்து ஸ்மால் ஆர், அல்லது டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர். இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த கோளத்துக்கு மேல பெரிய கோளம் ஒன்று இருக்குதா கற்பனை பண்ணிக்கோங்க. ஓகே, இமேஜின். எதுக்கு அந்த கற்பனை எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா அந்த கோளத்தினுடைய பரப்பு வந்து இந்த புள்ளியில இருக்கணும், அல்லது இந்த புள்ளி வந்து அந்த பரப்பு மேல இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது வந்து நம்ம கற்பனையா செய்யப்பட்ட கோளம், இது வந்து உண்மையான கோளம். ஓகே, இப்ப இந்த ரேடியல் ஃபீல்ட் எப்படி இருக்கு, இந்த மின்புலம் எப்படி இருக்கு? வெளி நோக்கி இந்த மாதிரி பாயுது. இந்த ஸ்மால் எண்ணுங்கிறது அலகு வெக்டார். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஎஸ், அல்லது உங்க புக்ல டிஏன்னு கொடுத்துருக்கோம், நீங்க டிஏ போட்டுக்கிட்டாலும் சரி, டிஎஸ் போட்டுக்கிட்டாலும் சரி. ஓகே, ஸ்மால் ஏரியாவா நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, ஒரு புள்ளி இருக்கு, அந்த புள்ளியை சுத்தியும் ஒரு ஸ்மால் பரப்பை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு சொன்னோம்னா இந்த புள்ளியில மின்புலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, இதனால உண்டான மின்புலம் எப்படி இருக்கு. அதுக்கு முன்னாடி மின் பாயம் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, ஃப்ளக்ஸ். ஓகே, phi equals which is equal to surface integral of E dot dA. ஓகே, ரெண்டுமே என்னது? ஸ்கேலார் வெக்டார். ஓகே, இந்த ஸ்கேலார் வெக்டரை எடுக்கணும்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும்? surface integral of E dA cos theta. ஓகே, இப்போ இந்த தீட்டாங்கிறது ஜீரோன்னு வச்சுக்கிட்டோம்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? surface integral of E dA உங்களுக்கு மட்டும்தான் வரும். ஓகே, இப்போ E எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா surface integral of dA. இப்போ என்னது? இந்த dAங்கிறது என்னது? இந்த ஸ்மால் பரப்பு. ஓகே, இப்போ surface integral of dA ன்னு சொன்னோம்னா இந்த கற்பனை செய்யப்பட்ட கோளம், அதான் காசியன் கோளம் அப்படின்னு சொல்றோம். இந்த கோளத்தினுடைய பரப்பு என்ன அப்படின்னு பார்க்கணும். அந்த பரப்பு தான் உங்களுக்கு E into 4 pi r squared. ஓகே, இந்த 4 pi r squaredங்கிறது ஒரு கோளத்தினுடைய புறப்பரப்பு. ஓகே, இத ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. ஃப்ளக்ஸ் phi equal to E into மின்புலம் into 4 pi r squared. rங்கிறது இந்த கற்பனை செய்யப்பட்ட கோளத்தினுடைய ஆரம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா காஸ் விதியை இப்போ அப்ளை பண்ண போறீங்க. இது வந்து மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா. ஓகே, இப்போ காஸ் விதியை எப்படி அப்ளை பண்றது? மின் பாயம் ஈக்குவல் டு Q by எப்சிலான் 0. Q by எப்சிலான் 0. இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 1, 2லையும் இடது பக்கம் phi தான் இருக்கு, ஃப்ளக்ஸ் தான் இருக்கு, மின் பாயம் தான் இருக்கு. அப்ப வலது பக்கத்துல நம்ம என்ன செய்யலாம்? ஈக்குவேட் பண்ணலாம், சமன் செய்யலாம். எப்பவுமே இந்த ஈங்கிறத இடது பக்கம் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்படி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா E, அதாவது ஈக்குவேஷன் 1 and 2 என்ன செய்றீங்க? ஈக்குவேட் பண்றீங்க. ஓகே, E equal E into 4 pi r squared equal to Q by epsilon 0. ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும்? மின்புலம் தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப மின்புலம் E equals Q
by 4 pi r squared epsilon 0. இந்த 4 pi r squared அடுத்த பக்கத்துல உள்ள டினாமினேட்டர் கொண்டு போயிடுறீங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு மின்புலம் கிடைச்சிருது. இது எப்படி இருக்குன்னா, ஏற்கனவே நீங்க மின்புலம் பார்த்துருக்கீங்க ஒரு ஃபார்முலா. ஓகே, கூலம்ஸ் லா பார்த்துட்டு அடுத்தது மின்புலம் பார்த்துருக்கீங்க. ஒரு புள்ளியினால உண்டாகிற மின்புலம் எப்படி இருக்கும், இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், மின்புலம் பூரா சென்டர்ல வந்து கான்சென்ட்ரேட் ஆயிருந்துச்சுன்னா என்ன எஃபெக்டோ அந்த எஃபெக்ட் தான் அர்த்தம் இது. ஓகே, இது வந்து ஆறுங்கிற தூரத்துல வெளிப்புறத்துல உள்ள புள்ளி. ஓகே, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 3 கேஸ் சொன்னோம் இல்லையா. இப்ப வெளிப்புற புள்ளி நம்ம பார்த்துட்டோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, இந்த சர்ஃபஸ்லயே ஓகே அந்த மின்னூட்டம் பெற்ற கோளம் இருக்கு இல்லையா, அந்த கோளத்தினுடைய பரப்பு மேலேயே இருக்கு, வெளியில இல்லாம அந்த கோளத்து மேலேயே இருக்கு. அப்ப இது வந்து கிடையாதுன்னு அர்த்தம், இது வந்து கிடையாதுன்னு அர்த்தம். ஓகே, இப்ப இது மேலேயே உங்களுக்கு பி இருந்துச்சு சொன்னோம்னா என்ன அர்த்தம், இது மேலேயே பி இருந்தா என்ன அர்த்தம், வெரி சிம்பிள். அந்த காசியன் சர்ஃபஸ, அந்த காசியன் கோளத்தை அது மேலேயே நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். ஓகே, அது மேலேயே நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். அப்ப இந்த ஸ்மால் ஆருங்கிறது கேபிட்டல் ஆரா மாறிடும். ஓகே, அந்த காசியன் சர்ஃபஸ்ல இருக்க ஸ்மால் ஆர் வந்து கேபிட்டல் ஆராக மாறிவிடும். அப்போ மாறிச்சுன்னா இதே ஃபார்முலா என்ன செய்யணும், நம்ம இந்த ஆர் ஸ்கொயர்டை எடுத்துட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் போட்டணும். ஓகே, வெரி சிம்பிள். அடுத்தது இந்த புள்ளி வந்து சென்டர்ல, அதாவது சென்டர்ல உள்ள ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னு அர்த்தம். அந்த கோளத்தினுடைய உள்ள இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், அப்ப உள்ள வந்து மின்புலம் எப்பவுமே 0 தான். ஓகே, இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல கேட்பாங்க. ஓகே, ஒரு உள்ளிடற்ற கோளத்துல மின்புலம் உள்ள எப்பவுமே எப்படி இருக்கும், 0வா தான் இருக்கும். அப்ப உங்களுக்கு 3 கேஸ்ல, ஒரு கேஸ் வந்து ஸ்மால் ஆர் ஸ்கொயர், ஒரு கேஸ் வந்து கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், ஒன்னு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, மின்புலம் 0. இது என்னது, காஸினுடைய பயன்பாடுகள்ல முக்கியமானது. ஓகே, thank you. Please subscribe and put a comment.